நமது துன்பங்களே நமக்கு பாலமாகட்டும். அன்பார்ந்தவர்களே, ஓர் எறும்பு தன் வாயில் சற்று நீளமான ஒரு உணவுப் பொருளை தூக்கி சென்று கொண்டிருந்தது. அது செல்லும் வழியில் ஒரு விரிசல் தென்பட்டது. அதனால் அந்த எறும்பு அதை தாண்டி செல்ல முடியாமல் தவித்தது. சற்று நேரம் கழித்து அந்த எறும்பு தன் உணவை அந்த விரிசல் மீது வைத்து அதன் மீது ஊர்ந்து சென்று விரிசலை கடந்து பின் தன் உணவை மீண்டும் எடுத்து சென்றது. அன்பார்ந்தவர்களே, இந்த சிறு எறும்பின் தன்னம்பிக்கை நமக்கு இருந்தாலே நாம் வாழ்வில் எந்த தடையையும் எளிதாக கடந்து செல்ல முடியும். நம்முடைய துன்பமும் காணாமல் போய்விடும். நாமும் நமக்கு ஏற்படும் துன்பத்தையும் பாலமாக வைத்து முன்னேற முயற்சி செய்வோம். நான் உன்னை புடமிட்டேன், ஆனால் வெள்ளியை போல் அல்ல, துன்பம் என்னும் உலை வழியாக உன்னை தேர்ந்தெடுத்தேன் என்கிறார் நம் ஆண்டவராகிய கடவுள். எஸ்ஐயா ஆகமம் 48வது அதிகாரம் 10வது இறைவசனம். மீண்டும் மற்றொரு சிந்தனையோடு உங்களை சந்திக்கும் வரை விடை பெறுகிறேன்.